ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி கத்திரிக்காயை வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காயிலேயே இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காவை வாங்கிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு இந்த கத்திரிக்காயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ண உடனே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பார்த்திங்கன்னா ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு இந்த டைமில் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 5 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே அந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும். இந்த டைமில் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்து வரும். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் ஒரு கேப்சிகமை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வெட்டி வச்சுக்கிற கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி குக்காய் வர்றதுக்கு. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலரி மட்டும் விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய் வெந்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கத்திரிக்காயை. அப்போ தான் நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக்காகி வந்துட்டு இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.